ஹலோ வீவர்ஸ், இன்று காலையிலேயே பாக்கியராஜுடைய வீடு தேடி வந்த நீலப்பெட்டி. அந்த பெட்டியை பார்த்து இவருடைய மனைவியான பூர்ணிமா இன்னுமே பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுருக்காங்க. அப்படி அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன, அதை பார்த்து ஏன் இவங்களுடைய மனைவி அழுந்தாங்க என்பது குறித்த தகவலானது இப்போது கசிந்திருக்கு. அது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரையுலகத்தின் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த பாக்கியராஜ் நேற்றைய முன்தினம் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இவரை கௌரவிக்கக்கூடிய வகையில் அரசு மரியாதையுடன் இவருக்கு நல்லடக்கமும் நேற்றைய நாள் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் இன்றைய நாள் காலையிலேயே இவங்களுடைய வீடு தேடி ஒரு நீலப்பெட்டியானது வந்திருக்கு. அந்த நீலப்பெட்டி வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா இது பாக்கியராஜுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியான பூர்ணிமா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பிறகு பூர்ணிமா அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி இன்னுமே பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆக்கியிருக்காங்க. அதாவது அந்த பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா இவர் போட்டு வைத்த எல்ஐசியுடைய முக்கியமான விஷயங்கள், பத்திரங்கள், பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகியிருக்காம். பொதுவாகவே திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயரில் எல்ஐசி போடுவது வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதே போல தான் பாக்கியராஜுமே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எல்ஐசி மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கான எல்ஐசியை பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அதற்கான பணத்தையுமே மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா இவர் செலுத்துவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இப்போது அந்த பணம் தான் பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுடைய கைக்கு வரப்போவதாகவும் தகவலானது கசிந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த பணமே பார்த்தீங்கன்னா 7 கோடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. இந்த பணத்தை பார்த்து தான் பூர்ணிமா இன்னுமே ரொம்பவே எமோஷனல் ஆகி கத்திருக்காங்க. அதாவது நீங்க போட்டு வைத்த பணம், செல்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க இனி இந்த வீட்டுக்கு வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி பார்த்தீங்கன்னா அழுதுருக்காங்க. இந்த காசு பண்ணலாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டோம், நீங்க வந்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருக்கமாக பார்த்தீங்கன்னா அழுதுருக்காங்க. குடும்பத்தில் இருக்க இவங்களுடைய மகனும் சரி மகளும் சரி எங்களுடைய அப்பாவுக்கு இதெல்லாம் ஈடாகுமா, கால் தூசு கூட சமமாகாதே அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி பார்த்தீங்கன்னா அழுதுருக்காங்க. இவர் இறந்து 2 நாட்கள் ஆகியுமே இன்னுமே அவங்க அதிலிருந்து வெளிவரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரசிகர்களாகிய நமக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது அதிர்ச்சியை தான் கொடுத்திருந்துச்சு. அதுலேயுமே அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயமானது பேரிடியாகவே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் நாள் நல்லபடியாக கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிரிச்சிட்டு பேசினதாக சொல்லப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி பேசினதாகவும் அவங்களுமே பர்சனலாக சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு உங்களை பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் காலையிலையுமே நல்லபடியாக தான் சனிக்கிழமை எழுந்திருக்காங்க. எழுந்த உடனேயே எப்போதும் போல் வாக்கிங் போயிருக்காங்க. போன உடனேயே பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி வந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இப்போது உயிரோடு இல்லை அப்படிங்கிற விஷயமானது நமக்கே மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கும்போது அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உணர முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துருச்சு. இப்போது நம்ம கூட நம்ம அப்பா இல்லை அப்படிங்கிற விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா கசிந்து வருது. அவருடைய மகன் சாந்தனுவும் சரி மகள் சரண்யாவும் சரிங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்பா மீது அதீத பாசத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு அப்பா மகன் அப்பா மகள் அப்படிங்கிறத தாண்டி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போல தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோருமே இருப்பாங்களாம். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுப்பட்டது போல இப்படி ஒரு பெரிய சம்பவமானது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க. அதோடு பாக்கியராஜ் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயல்பானவங்களாக இருப்பாங்களாம். ஒரு செலிப்ரிட்டி போலவே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே நடந்துக்க மாட்டாங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட யாராவது ஹெல்ப்னு கேட்டு வந்துட்டாவே போதுமாங்க, அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு அவங்க முன்னேற்றத்தை பார்க்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர் அவங்க கூடவே இருந்து இது செய் இது செய்யாத அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான நல்லது கெட்டதையுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவரை பற்றி நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம்
விஷயம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க ஏதாவது இவருக்கு வந்து அழைப்புதல் கொடுத்து வாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக போயிடுவாராம். ஏன்னா அந்த சின்ன பட்ஜெட் படத்தில் பார்த்தீங்கன்னா நாம் போகிறதன் மூலமாக ஏதாவது பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த படமானது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா தட்டி கழிக்காமல் பார்த்தீங்கன்னா போயிடுவாராம். அதே போல் யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பணம்லாம் வாங்க மாட்டாராம். இப்படி ஒரு நல்ல உயர்ந்த குணத்தோடு இருப்பார். நான் பெரிய ஆள், நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு தனக்கணம் பார்த்தீங்கன்னா துளி கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போது வரைக்குமே இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 வயசு ஆகுது. இவர் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து இப்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே சரிங்க, இவரை விட சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்பாராம். அதே போல் மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். அதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு வயசே தேவையில்லை. நம்ம எப்போது வேண்டுமென்றாலும் யார்கிட்ட வேண்டுமென்றாலும், அதாவது ஒரு சின்ன குழந்தை ஒரு நல்ல விஷயம் செய்துனா கூட அது நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை நம்ம அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்களுடைய பிள்ளைங்க கிட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாராம். மேலும் 1980 மற்றும் 90களில் லட்சங்களில் சம்பளம் வாங்கிய முன்னணி ஆளுமைகளில் ஒருவரான அவரது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு மற்றும் திரையுலக வாழ்வாதாரம் குறித்த தகவல்களின்படி பார்க்கும்போது இயக்குனர் கே பாக்கியராஜா அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கோடி டு 60 கோடி வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இயக்குனர், திரைக்கதை, எழுத்தாளர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் முதன்மை நடிகர் என பன்முக திறமையாளராக விளங்கிய இவர் தனது திரைப்படங்களின் தயாரிப்பு, நடிப்பு, ஊதியம் மற்றும் அவர் இயக்கிய காலத்தால் அழியாத திரைப்படங்களின் மறுபதிப்பு உரிமைகள் மூலமாக இந்த வருவாயை ஈட்டியதாகவும் சொல்லப்படுதுங்க. அவரது அசையா சொத்துக்களில் மிக முக்கியமானது சென்னையில் உள்ள அவரது வீடு. சென்னை நகரின் இதய பகுதியான நுங்கம்பாக்கத்தில் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு சொந்தமான பிரம்மாண்ட சொகுசு வீடானது உள்ளது. தற்போதைய சந்தை மதிப்பின்படி இந்த வீட்டின் மதிப்பு மட்டுமே சுமார் 10 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது தவிர அவருடைய பயன்பாட்டிற்காக சுமார் 50 லட்சம் மதிப்பிலான சொகுசு காரு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவரிடம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பணம், காசு மற்றும் சொத்துக்கள் எல்லாத்தையுமே தாண்டி தமிழ் சினிமாவில் அவர் சம்பாதித்த மிக முக்கிய சொத்தே பார்த்தீங்கன்னா மனித நேயமும் அவர் உருவாக்கிய திரைக்கதை விதிகளும் தான் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் இவருக்கு ஒட்டுமொத்த திரையுலகமுமே பார்த்தீங்கன்னா நேற்றைய நாள் அஞ்சலி செலுத்தி இருந்திருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.